களத்துக்கே போகாம ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காம எடுத்த எடுப்பிலேயே 2026 தேர்தலுக்கு வருவேன், உடனடியாக இப்பதிலிருந்தே நான் வந்து அதுக்கான வேலையை ஆரம்பிப்பேன், ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொல்வது இதுவரையிலும் தேர்தல் அரசியலில் எங்கும் நடக்காதது, குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்காதது. இவர் சொல்லக்கூடிய 67 தேர்தல் 77 தேர்தல் கூட இவரை போன்று இப்படி தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்னால் 10 மாதத்திற்கு முன்னால் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டு உடனடியாக போய் ஆட்சியை பிடிச்சது கிடையாது. 67 தேர்தல் என்பது அண்ணாவை முன்னிறுத்திய தேர்தல். அதற்கு முன்னால் திமுக 20 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார்கள். தேர்தல் அரசியலில் வந்த பிறகும் கூட தேர்தலில் போட்டியிடாமல் சில காலம் இருந்துவிட்டு 57 தேர்தலை சந்திச்சு 15 சீட்டை பிடிச்சு 62 தேர்தலை சந்திச்சு 50 இடத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் 7 கட்சி கூட்டணி அமைச்சு 67 தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க. அன்னைக்கு இருந்த மொழி போராட்ட சூழல், அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள், அதை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தேர்தலை சந்திச்சார்கள், ஆட்சியை பிடிச்சாங்க. அது மாதிரி இவற்றை எந்த ஒரு பயணத்தையும் நம்மளால ட்ராக்கை காட்ட முடியல. 77 கூட எம்ஜிஆர் ஒரு கூட்டணியாகத்தான் தேர்தலை சந்தித்தார். அன்னைக்கு திமுக தான் தனியாக தேர்தலை சந்தித்தார்கள். அவரும் கூட அவரிடம் இருந்தவர்கள் முழுக்க முழுக்க அரசியலில் பயிற்சி பெற்றவர்கள். திமுக மாவட்ட செயலாளர்களாக, ஒன்றிய செயலாளர்களாக, பல்வேறு பொறுப்புகளில், முதன்மை பொறுப்புகளில் இருந்த அரசியல் நிர்வாகிகளைத்தான் அவர் வந்து அமைப்பா கட்சியா மாத்தினார், திரும்ப இன்னொரு கட்சியா மாத்தினார். அப்ப அரசியல்ல நெடுங்காலம் பயணித்து வந்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், முழுமையான களத்தை அறிந்தவர்கள், தேர்தலிலும் வென்றவர்கள். திமுக இருந்து பல்வேறு பொறுப்புகளை, எம்ஜிஆர் உட்பட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திமுக, பல்வேறு பொறுப்புகளை தேர்தல் அரசியலிலும் இருந்தவர்கள் போய் இன்னொரு தேர்தலை சந்திப்பது எளிதானது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவரும் கூட்டணியை வச்சு தான் போனாரு. அப்புறம் இடைத்தேர்தலை சந்திச்சார் எம்ஜிஆர். ரொம்ப குறிப்பா அதுதான் கட்சியை தொடங்கினோன்னா அவர் செய்தது இடைத்தேர்தலை சந்திச்சது தான். அந்த இடைத்தேர்தலில் அவர் பெற்ற வெற்றி தான் அவர் மீது கவனத்தை குவித்தது. அப்ப இவர் தான் இனி வெற்றி பெறுவார் என்பதற்கான இடைத்தேர்தலை தொடங்கும் போதே